மரமான ஞாபகம் இருக்கா? மரம் எனக்கிட்ட ஞாபகம் இல்லை, என்னகிட்ட என்னோட இயக்க பிரச்சனை அங்கால நான் வெடி அப்படி புத்தி பயணம் தாடுறேனே. ஹாய், குட் மார்னிங். என்னடா வீடியோ முடிய கிட்டா குட் மார்னிங் சொல்கிறான்னு வாங்கிங்களா? மழை குடிச்சிட்டு மலைக்குள்ள வருமா? ஏன் வந்து உழுவமே நல்ல கடை இருந்தா இருக்குது, உங்களுக்கு பார்க்கல விளங்கும். வீடு வரை உறவு, வீதி வரை மனைவி, காடு நெஞ்சங்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் அனு. எம்என்எஃப்ல எப்படி இருக்கீங்க? நல்லா இருந்தீங்க நம்புறேன். இன்றைக்கு நாங்கள் இலங்கையில் மட்டக்களப்பு மாவட்டங்களுடைய வெள்ளாவளி பிரதான வீதியில் நடுவில் நின்று கொண்டு கொஞ்சம் பாருங்க. ஆற்றுவாழமாயிடலாம் இருக்குது. என்னடா ஆற்றுக்கு நடுவில் நின்று பேசுகிற மாதிரி இருக்கும். அப்படிலாம் இல்லை, வீதியில் வந்து கொஞ்சம் தண்ணி வற்றிட்டு, ஆனால் இருந்தும் இந்த ரோட்டில் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஆற்றுவாழைகள் வந்து இன்னும் அப்புறப்படுத்தப்படலை. அதோட வந்து நாங்கள் இன்றைய தருணம் அம்மாப்பாவோட வந்து தோணியில் போய் மீன் பிடிச்சிட்டு போகின்றோம். வீட்டுக்கு மீனும் கொண்டு போகின்றோம். ரோட்டு ஃபுல்லாக வந்து ஆற்றுவாழை தான். இப்போ எப்படி சொல்கிற, இந்த பைக்கில் போகிறவங்க மட்டும் சும்மா நோம்பலாக பார்த்து போகலாம். ஆனால் வேறு வாகனங்களில் போகல கொஞ்சம் சிரமப்பட்டு தான் போகணும். இந்த ஆற்றுவாழையில் வந்து நீ அப்புறப்படுத்துகிற வேலைகளும் வந்து இடம்பெறும். அந்த வகையில் பார்த்திங்கன்னா இப்போ சில இடங்களில் வந்து இந்த வெள்ள நீரோட்டமாக இருந்து கொஞ்சம் குறைவடைஞ்சு இருக்குது. இருந்தும் அவதானமாக இருங்க. அந்த வகையில் போன வருடம் நாம் வந்து அம்மாப்பாவோட போயிருந்தோம். இந்த வருடம் மீண்டும் அதே மாதிரி தோணியில் போயிட்டு மீன் பிடிச்சிட்டு அப்படியே நம்முடைய பிள்ளாரியில் வந்து பார்த்துட்டு அப்புறம். அம்மாப்பா வணக்கம். வணக்கம். எப்படி சுகமாக இருக்கீங்களா? தான் அதிகமாக வந்து இருக்கும். நீரை நம்மளோட காலேஜும் கொடுத்தாரு இந்த தண்ணியில் கடந்த ஜாவதி போடுறோம். நீரை நமக்கு ஒரு உதவியும் இல்லை, நமக்கு கியூஆர் கார்டும் இல்லை, ஒரு உருவதமான இல்லை. போனவர் நாம பட வீட்டை போகணும்னு எழுதியிருந்தோம். ஆனால் இது வரைக்கும் போகல. கண்டிப்பாக இந்த தடவை அது போகணும், பார்ப்போம். என்ன பாருங்க, இது யாரும் தேவையில்லை. கம்பு வெட்டுறதும், இஞ்சி விடுறதும், வடை வெட்டுறதும், இந்த இருக்க மாதிரி போனால் இந்த தட்டுப்பட்டு வர புள்ளையில கரையேற்றுறதும் அப்படியும் பார்த்துல அம்மா வந்து முதல் உதவி செய்கிறாரு. தட்டுப்பட்டு வர புள்ளையில கரையேற்றுறது தான் வெளி எத்தனையோ இவளையும் காப்பாற்றி இருக்கேன் நான். அதான் தோணியால் என்ன காப்பாற்றி இருக்கேன். என்ன இது வரைக்கும் நான் வயது நான் 67 68 ஆகுது. ஆனால் ஓய்வு எடுக்கல. இல்லாட்டி 50 வயது 60 ஆனால் பென்ஷன். இது நமக்கு அதுவும் இல்லை. அதான் என்ன பென்ஷன், அதான் உழைச்சி வாழ்றது பெரிய ஒரு சந்தோஷமாப்பா. என்ன எல்லாம் நம்ம ஒரு எடுக்கக்கூடாது, நேர்மையாக வாழணும், அன்றைய விழுண்டையும் வாழணுன்றது தான் எங்களோட முடிவு. அதான் சரி. பிரச்சனை நீ இந்த தம்பிக்கு இந்த வெள்ளத்தில் இந்த தோணியை கொண்டு வெள்ளத்தை காட்டி இந்த வீடியோ படம் எடுக்க மட்டும்னா அவளுக்கு வரணும். கண்டிப்பா. அப்போ காலையில் வந்து பார்த்தீங்கன்னா ஏர்லி எழுமிட்டு வந்துட்டேன். இப்போ வந்து டைம் சரியாக வந்து 6:30. அப்போ அம்மாப்பா வந்து நேரத்துடைய வந்து கட்டு வேலை விட்டுத்தார். ஒரு 1.5 மணி தேலத்துக்கு ஒருக்கா வந்து கட்டு வேலை போய் பார்க்குறேன். மீன் படும் எப்படியும் ஒரு 2 கோரு 3 கோரு பட்டாலே அம்மாப்பாவுக்கு போதும். ஆனால் இப்போ நல்லா மீன் பாடு பிரச்சனை இல்லை. பாப்பா இப்போ இந்த தருணம் படுதாண்டு மீன் வேணுமானாக தொடர்பு கொள்ளுங்க. வெள்ளாவளி பிரதேசத்தை ஆண்டிய கிராமங்கள் இருக்கக்கூடியார்கள் உடனே கூட மீன் எடுக்க. என்னென்ன மீன் நம்ம படுது பார்த்துல இல்லை ஒன்று இல்லை, எல்லாம் ஜுங்காம்படும், கிழத்திப்படும், குக்குஜாம்படும், விராட்படும், ஒன்று எல்லாம் பொட்டியாம்படும், எல்லாம் இப்படி தான் கேட்குற மக்களுக்கு கொடுக்குற. ஆனால் வியாபாரி குடிக்க வேலை இல்லை. நம்மளை நம்ம கேட்டால் கேட்குறாங்களுக்கு நமக்கு கட்டக்கூடிய மாதிரி குடிச்சிட்டு நம்மளை கைக்குஞ்சியை வாங்கிட்டு விடுறது தான். அதான் அவ்வளோதான். அப்படிதான் இந்த பக்கம் எல்லாம் படுவாங்கிற இல்லையெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா படுவாங்கிற மட்டும் இல்லை, இந்த நிறைய இப்போ மீனவர்கள்லாம் வந்து இப்போ இதே விலைக்கு தான் கொடுப்பாங்க. ஆனால் இந்த கடல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா கடல் மீன் சொல்லிட்டு கொஞ்சம் கூட விலைகள். ஆனால் இங்கெல்லாம் வந்து நேரடியாக சுட மீன் எடுக்கலாம், துடிக்க. அந்த பக்கம் பாருங்கள், இந்த எருமை மாடுகள் வந்து அந்த இருக்கக்கூடிய அந்த ஆற்றுவாளிகள்லாம் வந்து மேய்ஞ்சு கொண்டிருக்குது. அப்போ உண்மையிலே ஒரு இன்றைய தருணம் சும்மா வேறு லெவலில் இருக்குது. கிளைமேட் எப்படி சொல்கிறேன், மழையும் இல்லை, வெயிலும் இல்லை, சும்மா வேறு லெவலில் நம்ம நல்லா இருக்குது. அதோட இந்த அம்மாப்பாட தோணியும் வந்து உடைஞ்சிருக்குது. இந்த உடைஞ்ச தோணியோட அம்மாப்பா வந்து இப்போ நிறைய வருடங்களாக வந்து பயணித்து கொண்டிருக்கார். ஃபைவர் அவரே போய் வாங்கிட்டு வர ஓட்டுற, அவரே வந்து வாங்கிட்டு வர ஓட்டுற, அப்படி தான் இருக்குது. தோணியில் வந்து சில இடங்களில் ஓட்ட இப்போ தோணி நம்ம ஓடி போகக்குள்ள இந்த இறைச்சி தான் ஓடி போகணும் தான். இந்த பாருங்க தோணிக்குள்ளே நம்ம தண்ணி கிடக்கு. சரி, இதுவும் வந்து ஒரு அட்வென்ச்சர் பயணம் தான். ஆனால் இருந்தாலும் ஒரு இயற்கை காட்சியோட அப்படியே வரப்போகுது. இது மட்டும் இல்லை, இந்த மட்டும் இல்லை. நான் இப்போ ஒரு 20 வருடமாக ஆனட் நோனி மக்களை எல்லாம் அக்கறைப்படுத்திருக்கேன், விளைஞ்சிருக்கேன். எல்லாரும் சொல்லுவாங்க, எல்லாரும் வந்து வீடியோ எடுத்தாங்க, படம் எடுத்தாங்க. இயக்கத்தில் காலத்தில் இப்படி இருந்து இயக்கங்கள் எல்லாம் வந்து உங்களுக்கு உதவி செய்ய எனக்கு ஒரு உதவியும் கிட்டல. நம்மளோட வண்டைக்கு நம்மளோட கை ஆடினா தான் சாப்பாடுன்ற மாதிரி இருக்கு நம்மளோட பாடு.
ஆனால் தொடர்ந்தும் எங்களுக்கு உதவி தர தேவையில்லை. தொடர்ந்தான உதவியை நாங்கள் தாழ்மறைக்கு செய்ய தாங்கி அண்டைய தொழில் இன்றைக்கு நான் செஞ்சே முடிப்பேன். அதான் அதான் கிழவன் நான் எல்லாத்தையும் மெல்ல நான் செய்வேன். அதுதான் அதோட வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வந்து நம்ம ஹெல்பிங் செய்கிறது வந்து அம்மாப்பாவுக்கு தெரிஞ்சிருக்குது. அதான் வந்து அந்த கதையெல்லாம் வந்து கதைக்கிறதுக்கான காரணம். நம்ம இந்த ஒரு எப்படி சொல்கிறோம் வரும்போது வந்து ஒரு ஹெல்பிங் நோக்கத்தோட அப்படியெல்லாம் வரல. அம்மாப்பாவோட வந்து தோணியில் போயிட்டு மீன் பிடிச்சிட்டு அப்படி இயற்கை சார்ந்த காட்சிகளையும் வந்து காட்டுவோம்ட்டு வந்து நான் அம்மாப்பா வந்து அவர் பட்ட துன்பங்கள் எல்லாத்தையும் வந்து சொல்கிறார். உண்மையிலேயே வந்து அதுவும் வந்து ஒரு பக்கம் கண்டிப்பாக இருக்கட்டும். ஆனால் அம்மாப்பா வந்து எனக்கு ஏற்கனவே தெரியும். நம்ம போன வருடம் வீடியோ எடுத்து போட்டுன்னு சொல்லியிருந்தேன். கண்டிப்பாக சந்தர்ப்பம் கிடைக்கும் போது நம்ம மீண்டும் அம்மாப்பாட வீடு தேடி போகலாம். இப்போ நம்ம வெளிக்கிட வேணாம்ப்பா எல்லாம் சரியா? இப்போ டைம் சரியா இல்லை இன்னும் நிற்கணுமா? இல்லை இன்னும் கொஞ்சம் நேரம் நின்றுட்டு போறேன்னா போமே. ஏண்டா அப்புறம் மீன் கட்டுவலையில் கிடக்காது படாது என்ன? ஓ இப்போ நீ விட்ட வேலை கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணி தான் போகணும். கொஞ்சம் பாருங்க வாகனங்கள் வந்து கொண்டு இருக்குது. இருந்தும் ரோட் ஃபுல்லாகி வந்து ஆற்று வாழைகளும் குப்பைகளும் கூட மறைக்குது. யானை வந்து ஒரு என்னம்மா இப்போ எங்கே போனேம்மாப்பா? அதான் இயற்கை அனர்த்தம் எப்படி ஏற்பட்டாலும் இந்த யானையினுடைய தாக்கம் வந்து இந்த பகுதியில் வந்து இருந்து கொண்டா இருக்குது. இவ்வளவு வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டும் இந்த தண்ணிக்குள்ளால வந்து இந்த பக்கம் இருந்து பாருங்க தண்ணி எல்லாம் க்ரோஸ் ஆகி அந்த கிராமத்துக்கு யானை போயிருக்குது. இப்போ எப்படி சொல்லணும்டா வீடியோ பார்க்குறவங்க நிறைய தெரியாமல் இருக்கும். ஃபுல்லாக வந்து தண்ணி பெரிய தண்ணி வந்து ரோட்டெல்லாம் வந்து பிளாக். ஆனால் இந்த ரோட்டெல்லாம் தாண்டி இந்த தண்ணியெல்லாம் தாண்டி வேறு கிராமங்களுக்கு போயிருக்குது. எங்கட கிராமம் அந்த பகுதியில் வந்து கொஞ்சம் காடு இருக்குது. அந்த காட்டுக்குள்ள வந்து யானை கிடக்கிறது. நான் கண்டேன் நல்லா போய் 12 போகிறாங்க. அதான் பாருங்க இரவு நடந்த சம்பவம். இப்போ ஒரு 2:30 மணி இதை வெயில். அதான் அதே டைமுக்கு நான் இப்படி தான் இந்த தொழிலுக்காக கண்ணை முடிக்க நான் பாருங்க அந்த தொழிலை செய்கிறேன். நான் உங்களுக்கு தேவைப்படுது மகன் இங்கே வாடாப்பா வேண்டியது நான் பாருறேன். அப்பா எனக்கு ஒரு காட்டு வேண்டியது நான் செஞ்சு தாரேன். இது ஒரு என்ன எத்தனை வந்தாலும் நான் இந்த தோணி இருக்கும் வரைக்கும் நான் செய்வேன். ஆனால் இது வந்து இப்போ தாழ்வு தண்ணியில் வெறும் பாவிகளுக்கு போகிறதுக்கு எனக்கு இந்த தோணியில் தகுதியும் காணாது. எண்ணில் இல்லாட்டியும் தோணிக்கு காணாது. ஏன்னா இப்போ 40 வழியை தண்ணி போகும். 40 வழியும் இந்த தோணி இருக்கும். இருந்தாலும் இப்பயும் இந்த வாட்டுக்கள் ஏறிச்சு பாருங்க 40 வருடம் கூடி அம்மாப்பா வந்து இந்த தோணியை வந்து பாவிச்சு கொண்டிருக்கார். இப்போ அவர் சொல்றார் அவரில் தைரியம் இல்லாட்டியும் தோணியில் தைரியம் இல்லை. ஆனால் அவரில் தைரியம் இருக்கு, தோணியில் தான் தைரியம் இல்லை. தோணிலாம் கணக்கு தானே, அதுக்கு ஒரு கணக்கு தானே. அந்த கணக்கு முடிஞ்சா அது பயிர் தானே கணக்கு முடிஞ்சா வரி. இதோட அடுத்த தோணி ஒரு தோணி கூட இல்லை. இது வந்து நாகரி குளத்தில் நான் மீன் பிடிக்கக்குள்ள எங்களோட வட்டாணி சோமசுந்தரன்ற எங்களுக்கு இந்த தோணி எடுத்துட்டேன். தோணி வந்து இதோட வந்த தோணி ஒட்டு தோணி கூட கிடையாது. ஒட்டு தோணி இது மட்டும் தான் கிடக்கு. அப்பையும் ஓட்ட உடையல் இறந்தது அதோட தான் கிடைக்குது. பரவாயில்ல நான் போய் மீன் பிடி கொண்டு அழிக்கணும். என்ன பின்ன 70 வயதாக போகுது. என்ன ஒரு வரியம் பண்ணால் 70 வயது இருந்தும் போய் இரும்பு ஒரு அழிக்க நான் இல்லை. என்னடா நேரத்தில் எங்களை அமைப்பு இந்த ஜோறு வரி பாட்டியா சாப்பிட்டா படியா திண்டா குடிச்சு போய் இரும்பு நான் 2 வயசு. ஆனால் எத்தனையோ பேர் இந்த இதை காப்பாற்றிருக்கு. எண்ணெய் குடிச்சாக்கள், நஞ்சு குடிச்சாக்கள், கெட்பனிக்காராக்கள் அந்நேரம் அந்த கடும் வெள்ளத்தில் இந்த சின்னத்தையில் இந்த இயக்க பிரச்சனையில் மேலாள் அம்பாறை மாவட்டத்தில் வரையலாது என்னோட இயக்க பிரச்சனை. அங்கால நான் வெடி எத்தனையோ பேரை நான் இதில் ஏற்றி இறச்சிருக்கேன். பாம்பு கடிச்சாக்கள், கெட்பனிக்காராக்கள் இடையில இந்த காட்டுக்கையும் பிள்ளையும் பிறந்து ஆயிருக்கு. உடனே ஆனால் ஆற்றை கடந்துட்டேன். உடஞ்சி வந்தோடனே நீ என்ன இரவுனா ஒரு கொம்பளை விழுந்து பார்த்து உடனே அதையும் முடிச்சிருக்கேன். எத்தனையோ இதெல்லாம் நான் செஞ்சாயிருக்கேன். நான் செஞ்சதை நான் பெரியாக நான் சொல்ல மாட்டேன். சொல்ல திருப்பி கழிக்கப்படாம். அதுதான் அதோட பாருங்க இப்போ அம்மாப்பாட தோணி வந்து அம்புலான்ஸ் சேவையும் வந்து செஞ்சிருக்குது. நிறைய உயிர்களை காப்பாற்றிருக்குது. வேறு லெவலில் நம்ம பாருங்க. நான் சொல்கிறேன் ஆனட்டின வழி கட்டுப்பட்டியாக கேட்டு பாருங்க. தோணிக்கார ஐயா வர்றாரு தோணிக்கார ஐயா என்று தான் சொல்லுவாங்க. என்ன நான் இல்லாட்டி டிராவலில் சரியாமத்தில் வந்து கூடுவாங்க. அது பந்தத்தோட அல்லது பந்தம் தான் தேவை. லைட்டோட வந்தால் விட்டு போவோம். அப்படியா?
பந்தத்தோடு வந்துட்டு உடனே நெஞ்சால் விட்டுனா பந்தத்தோடு வந்து நான் இங்கே ஹாஸ்பிட்டலுக்கு அங்கேயே போகிறோம்டா போகணும். லைட்டில் வந்தால் சுட்டு போட்டுருவாங்க. சுட்டு போட்டுருவாங்க. அப்படியான காரியம் இருந்தது. இப்போ அப்படி ஒன்றும் இல்லை. இப்போ நல்ல நாடெல்லாம் நல்ல குறுகிய காலத்தில் வடிவாக சீராக அமைஞ்சிச்சு. அது எங்களுக்கு நல்ல சந்தோஷம்தான். பரவாயில்ல. இப்பயாவது நீ எப்பவும் நாட்டுற வயது நாட்டி முடியும் வரைக்கும் அது காய்க்க மாட்டுது, பூக்கையும் மாட்டுது. குறுகிய காலத்தில் தான் காய்க்கும் பூக்கும். அப்படிதான் மனிதண்ட வாழ்க்கையும். மனிதனும் அப்படித்தான். ஒரு குறுகிய ஒரு வயசு ஒன்று இருக்கு. அந்த குறுகிய வயசில் அவரும் போக வேண்டியது. நானோ இல்லை நீங்களோ இல்லை இந்த மெத்தையில் படுக்கிறவரோ ஏடு மாடியில் படுக்கிறவரோ முடிப்பேரும் கூப்பிட்டா போக தம்மனும். அது வரைக்கும் ஆண்டவன் படைச்சவன். நாங்கள் ஆடி எதிரும் தெரிஞ்சது வேற என்ன செய்யறது. ஆனால் இப்படியான இந்த இதுகள் இப்படியான உதவிகள் ஏதாவது அந்த வெள்ளத்தை பற்றி இல்லை ஏதாவது ஊரை பற்றி இப்படி கதைக்கிறது இப்படிதான் ஒரு சில மக்கள் வருவாங்க. ஒன்றுன்னா அவைகளையும் கூட்டி கொண்டு காட்டுவார். அது அவையை இப்படி பண்ணி அரசாங்கத்துக்கு காட்டுறது அவையில கடமை. அதுதான் பாருங்க. அம்மாவோட தோணி வந்து அம்புலன்ஸ் சேவையில் மட்டும் இல்லை, ஒரு சுற்றுலா பயணிகளுக்கும் பயன்படுத்திக்குது. அதோட தொப்பி நல்லா வேட்டைக்காரன் தொப்பி என்ன தொப்பி சூப்பராக இருக்குது. தொப்பியோட கலட்டுங்களேன் படியா பாப்போம். அம்மா பாரு மகிழ் ஒடிச்சது ஏன் தெரியுமா? மைக்கில் என்ன லவ் ஃபெயிலியரோ? ஆணுக்கு அழகண்ணே தாடி மீசை தாடி, பெண்ணுக்கு அழகண்ணே தெரியா ஆடு அலங்காரம். வீடு வரை உறவு, வீதி வரை மனைவி, காடு வரை பிள்ளை, கடைசி வரை ஆறு வருவாங்களா கூட. ஆனால் 4 மக்கள் கூட்டி கொண்டு அந்த தட்டியில் கட்டிட்டு கொண்டு போய் விட்டா அதோட முடியுது. இதுதான் மனிதண்ட வாழ்க்கை. வேற உங்களுக்கு என்ன இல்லணும்? தொப்பி கொஞ்சம் காட்டுங்கப்பா. அப்படியா பாப்பாப்பா பார்க்குறாங்க. ஓகே பாருங்க, இவ்வளோ வயசாகியும் நம்மளோட முடியெல்லாம் வந்து இப்படி கம்பீரமாக இருக்கேண்டு. ஓகேப்பா சிரிச்சம் அதுதான். இது பாருங்க, இந்த ரோட்டெல்லாம் வந்து ஆற்றல் எப்படி கிடக்குண்டு. அதோட இந்த இளைஞர்கள் வந்து வெள்ளம் பார்க்குறதுக்காக வேண்டியும் போகிறது வரதாக இருக்காங்க. எல்லாருமே வந்து கவனம். நிறைய அனர்த்தங்கள் வந்து இடம்பெறுது, உயிராபத்து வந்து இடம்பெறுது. எந்த பக்கம் இருக்கீங்க பார்த்தது? நீங்க எവിടെ தெரிவிங்க? நான் பின்னிக்கிட்டேன். இதில் இருந்தாச்சு ஆட்டுக்குள்ள இறங்கிட்டேன் நாங்க. இப்போ நீங்க சந்தோஷமாப்பா அப்படி உங்களோட வாரது. இன்னும் கொஞ்சம் காலம் போனா இந்த பக்கம் எல்லாம் தோணி எல்லாம் இருக்குமான்னு தெரியாது. நீங்களாம் இப்போ பழைய ஆக்கள் வந்து இருக்கிறதால இப்பயும் பாவச்சு கொண்டிருக்கீங்க. இப்போ வெள்ளாளிக்குள்ளே வந்து தோணி ஓடுறது நீங்கள் உங்களோட தோணி மட்டும் தான் ஓடுது என்னைக்கு என்னமாப்பா? வெள்ளாளி தோணி வந்து தோணி இல்லை. தோணி இல்லை. நான் இப்போ உன்னோட நான் அந்த வச்சு தான் இருக்கிறேன். நான் எப்பயும் இறுதி வரைக்கும் இறுதியான விட சாகும் வரைக்கும் நான் இந்த தோணி ஓடிக்கொண்டு இருப்பேன். ஓடிக்கொண்டு இருப்பேன். இப்படி ஒரு சில மக்களை என்னால் நான் காப்பாற்றி கொண்டு இருப்பேன். அதான் இப்போ வெள்ளாளிக்குள்ளே இல்லையாப்பா தோணி? இல்லை, வேறு தோணி இல்லைண்ணே. அவன் கணையில் தோண்டியோட கவனி போயிட்டு கட்டிப்பான். 2 தோணி கிடக்கு. அது அவர் வந்து இப்போ தான் நீ பாவிக்காருன்னு இந்த வருஷம் வந்து இந்த பக்கம் வந்து கூட வந்து தோணி இப்போ ஓடிக்கொண்டு இருக்கிறது அம்மாப்பாட தோணி மட்டும்தான். வேறு யார்கிட்டையுமே தோணி இல்லை. இப்போ இன்னும் ஒரு அங்கிள் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு தோணி வந்து ஓடிக்கொண்டிருக்கார். அவர் வந்து இப்போ 1 வருடங்களாக தான் அதை வந்து பாவிச்சு கொண்டிருக்கார். இப்போ இன்னும் கொஞ்சம் காலம் போன இருந்துச்சுன்னா இந்த பக்கம் எல்லாம் வந்து இந்த தோணியோட பாவனை வந்து உண்மையிலே குறையும் இருக்காது. இன்னைக்கு இப்போ இதை எடுக்கிற ஐயா அறியாண்டா எனக்கு வேணும்டா வேற ஒன்றும் தெரியல. ஒரு தோணி ஒன்று எடுத்து தந்தா காணும். தோணி ஒரு தோணி ஒன்று எடுத்து தந்தா காணும். அதை நான் ஆனால் மக்களை நான் இது பண்ணுவேன், மக்களை காப்பாற்றுவேன். நான் கிழவன் தான் இருந்தாலும் நான் எந்த காலத்துலேயும் விளையும்.
அதான் அதான் நான் பாருங்க நான் தம்பி வந்தாச்சு நான் கூட்டிட்டு போகிறேன் எப்படி கொண்டு வரேன்ட்டு பாருங்க நீங்கள் அதுதான் ஆ கண்டிப்பாப்பா பாப்பமே சரியா ஓ அடுத்த அங்கால போய் நம்மட பிள்ளையர்லாம் ஃபுல்லாக தாண்டு தரனே அவர் தாழே நம்மட கட்டிடம் தாண்டாண்டு ஓ கட்டணம் தானே அவர் தாழ மாட்டாருண்ணே நம்ம தானே எல்லாத்துக்கும் அதிகம் ஓ நம்ம போன நேரம் போன ஞாபகம் இருக்கா மரம் எனக்கிட்ட ஞாபகம் இல்லை எனக்கிட்ட அதுதான் போன நேரம் நாங்கள் எங்களோட ஆலயத்துக்குள்ளே இல்லை நாங்கள் போயிட்டு அப்படி ஃபுல்லாக ரவுண்ட் அடிச்சுட்டு ஆளை பார்த்து தான் வந்து நாங்கள் எவ்வளோ தண்ணி வந்தாலும் ஆள் தாழ மாட்டாருண்ணே அதான் என்ன இப்போ ஆளுகளா போகிறோம் எப்படி போகிறோம்ட்டு பார்க்கட்டியா ஓ என்ன அருமையாக போகிறோம்ட்டு அதுதான் ஆனால் இன்றைக்கு நம்ம இப்படி வடி ஆறுதலாக போகணுமெண்டு இயற்கையும் வழிவிட்டியம்மாப்பா இல்லாட்டி சொன்னால் இப்போ நேற்றுலாம் வந்து கட்டும் காற்று மழையும் இப்போ பாருங்க காற்றும் இல்லை மழையும் இல்லை வெயிலும் இல்லை எவ்வளோ ஒரு அருமையான மப்பம் மந்தாரமும் அதான் ஏன்டா இப்போ நீ இந்த எப்படின்னா சுருக்கமாக சொல்ல போனால் அந்தர்நெட்டில் உள்ளாக்கள் கைராம கோடியத்தோட சுரக்கொட்டை நாட்டு வாங்க விலை வாங்க இப்போ அந்த இதெல்லாம் மாறி போயிடுச்சு இப்போ மாறி இப்போ என்னடினா ஒரு சிலது என்னடினா இந்த எண்ணெய் உடன் தண்ணீர் எப்படி தண்ணீர்னா காசாசியை போகாத கண்ணம்மாண்டியில் அந்நேரம் பாடியிருக்காங்க அது வந்து காசாசிக்காக என்ன பேர் நம்ம போடுறது எல்லாம் பண்ணலாமக்கிறோம் ஓ இந்த போடுறதுலானே இந்த இது விதைச்சிருக்காங்களா அது விதைச்சிருக்காங்களா கடவுளே இது இதெல்லாம் வந்து வெள்ளம் விதைச்சாங்களேன்னு நாக்கல்றா இந்த மாதிரி நேரம் காசாச்சு இது வந்து காசாச்சு இந்த காசாச்சு எங்கே மட்டும் இல்லை உண்டாப்பா வெளிநாடு மட்டும் இருக்குது ஓ ஆகையாரு நம்ம நீரை சொன்னாலும் குற்றம் சொல்லாவிட்டா துக்கம் உண்டாப்பா அதுக்காக நாங்கள் இப்படி தான் பாருங்க நாங்கள் வந்து நடு ஆற்றுக்குள்ளால போகிறோம் அது மட்டும் இல்லை நடு வயலுக்குள்ளாலையும் போகிறோம் இந்த ஆறுக்கு பக்கத்தில் அதுவும் இந்த கார்த்திகை மாதம் மார்கழி மாதம் வந்து இந்த இடத்த வயல் செஞ்சுருக்காங்கன்னு சொன்னால் அங்கே வேறு லெவல் இந்த நாங்கள் வலைக்கிட்ட வந்துட்டோம் கட்டு வலைக்கிட்ட அதுக்காக உங்கள்கிட்ட காட்டுறதுக்காக தான் வலைக்கிட்ட வந்து எல்லாத்தையும் வந்திருக்க மாட்டாங்க இங்கே பாஸ் நாங்கள் வலைய விட்டாலும் ஒரு மீனும் படுது இல்லை இங்கே பாஸ் இந்த கொக்குச்சாங்கடை உண்டு இந்த வலையை நான் பார்க்கணும் எப்படி பார்க்குற இந்த தோணி ஓடணும் மீ இந்த தோணி ஓடினா தானே வலையை பார்க்கலாம் இந்த பொட்டி இந்த பொட்டியாங்கடை நானோட தோணி சும்மா ஜோக் எந்த தோணி எப்படி ஓடுன்னு பார்க்கணும் இந்த சவலை என்ன இது நான் நெய்கிறேன் ஓ இந்த கொக்கு இது என்னது கொரட்டை இந்த கடை கொரட்டை பொட்டியான் கொக்குஜான் விட்டு தப்பி போயிட்டா அப்படியான வேலை என்னது அதனால் தோணி ஓடுறதுல நிறைய பிளான் இருக்கு ஒரு கையால் நம்ம அப்படி அந்த சவலை வந்து துடுக்காரு இந்த பக்கம் அப்படி கையால் பார்க்காரு ஒரு கையால் இந்த இதில் பிரச்சனை வட்டி கொஞ்சம் என்ன மீனமாப்பா தூங்காப்போம் 2 பொட்டியானும் ஒரு செப்படி கொஞ்சம் கிடைக்கும் இன்னைக்கே கண் தெரியல மரம் என்ன கண் தெரியல கடை வந்து ஓண்ணே பத்தில நம்மளை காமெடி பண்ணுறாரு கண் பார்வையும் குறைஞ்சிட்டோம்ப்பா கண்ணாடி ஒன்று எடுக்கணும் கொக்குச்சான் கிடக்கு இந்த கொக்குச்சான் செம்மையாக இருக்கும் இந்த ஆட்டப்படாதுங்க இது சுங்கா நல்ல பெரிய சுங்கா என்ன அது பொட்டியான் பொட்டியான் இந்த பொட்டியான் தான் கொஞ்சம் கூட பட்டிங்கண்ணே இல்லை பெரிய பொட்டியான் எல்லாம் விட அந்த சுங்கான் அடுத்தது கொக்குச்சான் எல்லாம் வந்து வேறு லெவலில் இருக்கும் கறி சமைச்சா அப்போ ஒரு மீன் பட்டிக்காமப்பா காணுமா
அப்போ ஒரு இடம் தான் வெட்டிக்கிங்க நம்ம பார்த்து. எனக்கு இந்த வெட்டிக்கல. வலையெல்லாம் வந்து ஃபுல்லாக பார்த்தாச்சு. ஆனால் இப்போ வந்து மீன் கலட்டல. திரும்ப இன்னும் ஒரு 1 ஹவரால் வந்து தான் வலையெல்லாம் பார்த்து திரும்ப ரொக்க பார்த்து மீனை வந்து கலட்டுரு. என்னென்னு சொன்னால் இப்போ இன்னும் கொஞ்சம் நேரம் நின்று ஒரு மீன் பட்டிருக்கு. ஏன்னா ஒரு வருமாப்பா வரும் என்ன ஒரு மீன் பட்டிக்குது. அப்போ இன்னும் ஒரு மீன் பிடிச்சா அம்மா இன்றைய பாட்டு காணும் இன்றைய செலவுக்கு. திரும்பியும் சில நேரங்களில் பின்னேரம் வந்து திரும்ப அம்மாப்பா வந்து அந்த தண்ணீர் அந்த இதை பார்த்து திரும்பியும் வலை விட்டு மீன் பார்க்க வருவார். இப்போ எப்படி சொல்கிற அந்த சூழலுக்கு ஏற்ற மாதிரி அவருக்கு தெரியும் அந்த என்னென்ன டைமில் வலை விடணும், எந்த டைமில் பார்க்கணும், எந்த டைமில் கலட்டணும்ண்டு. அப்போ அந்த வகையில் இப்போ வந்து ஒரு 8 மணியை போல் நாங்கள் இந்த வலை பார்த்துனாங்க. ஒரு மீன் பட்டிக்குது. இன்னும் ஒரு 9 மணியை போல் 10 மணியை போல் திரும்ப கம்மப்பா வந்து பார்த்து மீனெல்லாம் கலட்டு அதை வந்து கோரத்தை எடுத்தது திரும்ப கொண்டு இனி வீட்டுக்கு கறி கொண்டு போயிட்டு அதை விற்பார். இப்போது நார்மலாக வந்து நம்ம ஒரு மீனை எவ்வளோப்பா போகுது நம்ம அந்த ஆற்று மீன்? கொக்கு ஜானடின்னா கடல் மீனை விட கடல் மீனில் கொஞ்சம் கூட வேலை. கொக்கு ஜான்டா போட்டன் அவன் வந்து ஊழலில் கொடுத்து கொண்டு வருவாங்க. நம்மளோட மீன் வந்து துடிக்க மீன். அதுக்காக கொக்கு ஜான் 1000 ரூபாய்க்கு கொடுக்கலாம் கிலோ. கொக்கு ஜான் மஞ்சள் ரீவிலால் 1000 ரூபாய்க்கு கொடுக்கலாம். அடுத்தது இந்த பொட்டியானதெல்லாம் நான் ஒரு 250-300 ரூபாய் தான் கொடுப்பேன் கிலோ. அப்படி என்ன ஏன்னா இந்த பொட்டிக்காரன் வந்து விற்கான் 1/4 கிலோ மீன் 250 ரூபாய்க்கு விற்கான் பொட்டியானே. நான் அப்படி கொடுக்குறேன். ஏன்டா இதில் வந்து நான் பராம்பரையாக நான் மீன் பிடிக்கிறவன். எங்களோட ஊர் மக்கள் வரணும். அதான் இந்த ஊர் மக்களுக்கு நான் 2 நாள் மீனை கொடுத்து போட்டு இன்னும் 4 இருந்தால் கொண்டு சாப்பிடும். நான் செத்து கிடந்தாலே நீங்கள் தான் எனக்கு தேவை. அதுதான் இப்படி ஊர் மக்களை நான் கொஞ்சம் சமாளிச்சு வச்சிருக்கிறேன். இதான்ட வேலை. இப்பவும் தான் இந்த வெள்ளாவடி வேணுமா இந்த வேணுமா எல்லாம் காக்காச்சோட விழாச்சோட எல்லாம் சிறியண்ணிட்ட வேணா தான் ஒழுங்கான கறி இங்கே வரும். நல்ல இருக்கும். இது வந்து கூடலில் போட்டு 8 நாளைய மீன் கொண்டு வந்து சாராணிகள் அண்டு இப்படி ஒரு சிலர் கரைக்காங்க. அது மீய போய் எனக்கு தெரியும். ஆனால் என்னை பொறுத்தவரையில் மீ தான். அதான் தண்ணி கொஞ்சம் உள்ளுக்குள்ளே வருது நம்ம போகும். நான் சொன்னேனே நான் வரைச்சிடுயா தண்ணி தாங்க பிடிக்குமா தண்ணி வருது உள்ளுக்குள்ளே. நம்மப்பா வந்து கேட்குற என்னன்னு சொன்னால், மகன் நீ எங்கே வரைக்கும் போகிறான்னு சொல்லு, நான் ஒன்று அங்கே வரைக்கும் நான் கூட்டிகிட்டு போய் வரேன்னு சொல்லி திரிக்கார். எங்கேண்டாலும் சரி இப்போ அப்படின்ற மாதிரி நாங்கள் அந்த அளவுக்கு அம்மாப்பாவெல்லாம் கூட்டிகிட்டு அங்கே கூட போகல. காலையில் போகலாது, நீந்தியும் போகலாது, தோணியில் மட்டும்தான் போகலாம். அதுதான். அப்போ இது வந்து ஆறு நம்ம ஆற்றுக்குள்ளால போய் அப்படியே வேற அங்கே அண்ணாடிக்கு புட்டி இந்த மரம் இருக்கு. மரம் அந்த மரமும் இந்த மரமும் இதுக்கு இடையில 6 இது 8. இது 8 இந்த 8 தண்ணியில் நாங்கள் எப்படி போகிறது? அதுதான் இப்போ நட்டு ஆற்றுக்குள்ளால இப்போ நாங்கள் போகிறோம். அம்மாப்பாவுக்கு தெரியும் எந்தெந்த இடத்த என்னென்ன விளக்கம் இருக்குன்றது எல்லாம் தெரியும் ஆளுக்கு. இந்த பக்கம் ஃபுல்லாக ஓடி அதை பாருங்க. இந்த பக்கம் போனோம்னு சொன்னால் வேத்துச்சேனை மண்டூர் வரும். இந்த பக்கம் போனால் நம்மளோட வெள்ளாவளி, இந்த பக்கம் போனால் காக்காச்சோட்டை பலாச்சோலை, இந்த பக்கம் போனால் நம்முடைய கல்லடி பிள்ளையார் பாலி ரோட்டை எப்படி போகலாம். நீ எந்த கிராமத்துக்கு போகிறையோ அந்த கிராமத்தோடு நம்ம போய் வீடியோ எடுத்து வர வேண்டிய தெரியாது. பாமாப்பா நாங்கள் அப்படி தூரையெல்லாம் கூட்டி போகல. இல்லைம்மாப்பா அது அப்படியெல்லாம் இல்லை, சரியில்லை. அது இப்போ என்னென்னு சொன்னால் வலையும் பார்க்கணுன்றதுக்கான சரி அம்மா போகிறாரு. வலை பார்த்தாலும் சரி என்ன மக்களுக்கு சேவை செய்கிறதுக்கு முதலாவது திட்டமாக தான் மக்களுக்கு சேவை செய்யணும். எந்த இதில் வர எனக்கு இல்லை. இது வந்து நீங்கள் வந்து இப்படி சொல்கிறதால ஒரு டிஜே பேர் ஏதாவது ஒரு இச்சாவனத்தால் இந்த காக்காச்சோட்டையோ பிலாச்சோட்டையோ இல்லை யானந்தபுரமோ இல்லை வெள்ளாவளியோ எல்லா மக்களுக்கும் ஒரு நிவாரணமோ அதை இதோ கிட்ட பார்க்கணுன்னு நினைக்கிறேன். அப்படி இது இல்லாமப்பா அப்படி கிடைக்கும். அதோட வந்து என்னென்னு சொன்னால் இப்போ நம்ம எல்லாருமே வந்து பிறப்புன்ற எல்லாருக்கும் இருக்கேனே. அப்போ இப்போ நம்ம எல்லாம் வந்து இல்லாம போனாலும் இந்த வீடியோ வந்து இந்த கிராம மக்கள் வந்து நம்ம இல்லாம போனதுக்கு அப்புறம் கண்டிப்பாக பார்ப்பாங்க. இப்போ இன்னொரு 10 வருஷத்துக்கு பிறகு நம்மளாம் இருக்க மாட்டோமான்னு தெரியாது. நாளைக்கு நிச்சயம் இல்லை வாழ்க்கை. மனிதன் வாழ்க்கை அப்படித்தானே. அதுக்காக தான் இப்போ இவரோட பேர் தெரிஞ்சவன் என்ன செய்வான்டா இப்படி தான் மக்களை கொண்டு இப்படி காட்டி இப்படி செஞ்ச மக்கள்ட்டு தெரிஞ்சவங்க கூட காட்டுறான். ஏன்னா அது என்ன பிள்ளையா அது. அதுதான்
இல்லைன்னா போன வருஷம் செஞ்சேன், இந்த வருஷம் செய்வேன், அடுத்த வருஷம் செய்ய இருக்கணும் இல்லையா? மனுஷன் வாழ்க்கை செல்ல சொல்லிச்சிக்கா. கண்டிப்பாக அது அடுத்த வாரம் கொஞ்சம் அடுத்த ஆண்டுக்கு வந்தோடனே நான் செத்துட்டேன், அவர் இல்லை என்ன பொருள். ஐயோ அவர் இந்த மாதிரி எல்லாம் கொண்டு போவார், எடுப்பார், எப்படி பாரு. அது சரி, மாதிரி ஒரு கதைக்க மாட்டேன். அப்படியெல்லாம் ஒன்று நடக்காமப்பா உங்களுக்கு, அப்படியெல்லாம் ஒன்று நடக்காது. சரியா? ஆண்டவன் கூப்பிட்டு போட்டாமனும் நான் கடவுள் இங்கே நான் மானிட புறவிக்கு என்ன இது பண்ணுதோ அந்த காட்டு புள்ளார காட்டி அந்த நிற்கிறது என்னப்பா காணான்னு இந்த இருங்க. இந்த ஆட்டு வாழைக்கு மேலே அந்த காணான் பறவை வந்து நிற்கிது, அதோட பக்கத்துலேயே வந்து கொக்கு நிற்கிது. எவ்வளோ ஒரு அழகான காட்சி. என்ன இப்போ இந்த தோணிக்காமப்பா முதல்ல அடிக்காமப்பா தோணி அடிக்க இந்த தோணிக்கிட்ட வரையில ஏன் அடிப்பேன் எவ்வளோ பயம் அங்களுக்கு. அவ ஆளுங்க முதலே மிரட்டி வச்சுக்கலாம். எனக்கு முதல்ல வராது. உண்மையாவா? சவலால் அடிச்சிருக்கீங்களா? சவல் மட்டும் இல்லை, முக்குக்கம் போன்ற காதுக்குள்ள. ஓ அதாவது இடி இடி பண்ணதுக்கு அடிச்சு பயனோடு தானே வராது. வெண்ணையும் தோணியும் கண்டா தள்ளி அப்பா நிப்பாஸ். எப்படி வேலையா? இங்கே பாருங்க, அம்மாப்பா வந்து தோணிக்குள்ள இருந்தா பெரிய அம்மாச்சிக்காரு. நான் அங்கே இறங்குனோட தூக்கி காட்டுறேன். தரமான கம்பவுண்டு முதலே கண்டா அம்மாப்பாவை தேடி போவாரான். தோணியில் தேடி போய் அடி அது விரைச்சி அடிச்சு இதுக்குள்ளே கிடக்கிற எல்லா முதலையும் அவர் பயனோடு தாட்டி வச்சுக்காரு. இப்போ அம்மாப்பாட தோணியை கண்டா அந்த எல்லையிலேயே முதல்ல நிற்க சொல்கிறாரு. யாருங்க நம்ம இறுதியாக நம்மளுடைய கடையடிக்கிட்ட வந்துட்டோம். நம்மளோட வீடு அந்த கடை வந்து அந்த இடத்த இருக்குது, இந்த பத்தை வந்து மறைக்குது. கண்டிப்பாக தான் அப்படி காட்டிட்டு அப்படி நாங்கள் திரும்ப போகிறோம். இந்த இடத்த இருக்கு நம்மளோட கடை. இது கம்பெனி இருக்காமப்பா? இப்போ ஜெனரலிமா ஆனால் நீ இப்போ நடும்பட்டு ஒளிம்பிட்டு குத்துனா நீரு ஒரு வரையிலே முதல்ல அப்படி குத்தி பயனோடு தாட்டுறேனே. பயனோடு தாண்டி முதல்ல ஓடும். முதலையும் குத்துட்டேன். ஓகே, அப்படி வேலை. இறுதியாக நம்மளுடைய கடை தருகிறது, உங்களுக்கு பார்க்கல விளங்கும். அதையும் வந்து பார்த்தாச்சு. சரி, ஓகே. நாங்கள் இப்போ மீண்டும் இப்போ எங்கேருந்து நாங்கள் பயணத்தை ஆரம்பித்தோமோ அங்கே இப்போ போய்கொண்டிருக்கோம். உண்மையிலே மறக்க முடியாத ஒரு நாள், வேறு லெவல் அனுபவம். ஆச்சிமார் பிள்ளையாருடைய காட்சியை பாருங்க. ஃபுல்லாக வந்து ஆட்டு வாழ் இப்போ கிடக்கு, ஆளே வளாகம் ஃபுல்லாக. அதோட இந்த பக்கம் இருந்து போகிற அந்த ஆட்டு வாழையெல்லாம் வந்து நம்ம விட்டு அந்த வலைக்கு கிட்ட அப்படியே போகுது. வலையில் வந்து சிக்குமெண்டா கொஞ்சம் கஷ்டம். அப்போ டக்குன்னு போயிட்டு இந்த ஆட்டு வாழையெல்லாம் கொஞ்சம் எடுத்து அந்த பக்கம் ஒரு அப்புறப்படுத்தணும். இந்த வலையில் சிக்குமெண்டா அப்புறம் வலையும் வந்து எடுக்கிற கஷ்டமாயிடும். இந்த ஆட்டு வாழையெல்லாம் இந்த போய்கொண்டிருக்குது. முதல் உண்டு, இந்த பெரிய முதல் இந்த இறங்கி போய்த்தது. சரி, மழை வந்துது, மழை தூறி கொண்டிருக்குது. இப்போ அதான் குயிக்காக போய் சேர்ந்துடணும். வீடியோவில் எந்த அளவு தெரியுமான்னு தெரியல. அந்த பக்கமாக வந்து மழை சரியான மாதிரி சரமாரியாக பெய்யுது. இந்த பக்கம் நோமலாக வந்து அந்த துமிக்கைகளாக வந்து பெய்து கொண்டு இருக்குது. அப்போ நம்ம குயிக்காக போயிடணும். இப்போ வந்து நம்ம ஆற்றுக்காலாம் போகிறோம். இப்போ ஆற்றுக்குள்ளாலோ வேண்டாம், வெள்ளம் அப்படி ஃபுல்லாக பரவி கிடக்கிறதால ஆறு இதுன்னு தெரியாமல் இருக்குது நமக்கு. ஆனால் அம்மா அப்பாவுக்கு தெரியும் எந்த பக்கம் ஆறு இருக்குன்னு. இப்போ நாங்கள் ஆற்றுக்குள்ளால போகிறோம். சரி, ஓகே மேடம். நாங்கள் வந்து இறுதியாக வந்து கரைக்கிட்ட வந்துட்டோம். உண்மையிலே சந்தோஷமாப்பா, இந்த பயணம் நல்லபடியாக அமைஞ்சது. கடவுள்ற ஒரு அனுக்கிரகம் இருந்தால் வார வருடம் நம்ம புதுத்தோணியில் வரும். சரியா? கண்டிப்பாக வந்து ஓகேஞ்சா இருங்க. அம்மா பாட தோணியில் ஃபுல்லாக வந்து தண்ணி நிரம்பிது ஓட்டு. இங்கே தண்ணியை பாருங்க எப்படி கிடக்கண்டு. அப்படி டிரைவரை பாருங்க எப்படி கணக்கு உருளாருண்டு கரைக்கு.
ஓகே கரைக்கிட்ட வந்துட்டோம். கொக்கெல்லாம் வந்து எப்படி ரெண்டு பேர் சரி காலை ஒரு கவச்சு காட்டுறேன் பாருங்க. தோணிக்குள்ள எவ்வளவு தண்ணி பிடிச்சிக்கின்றத பாருங்க. சரி அது முடிஞ்சு. ஓ சரிங்க. ஃபுல்லாக இந்த உள்ளுக்குள்ளெல்லாம் ஓட்ட தோணி. இது பற்றி 40 வழி தோணி. 40 வயசு தோணி. சரி எவ்வளவு பிடிச்ச தண்ணி ரெண்டு பேர் நாங்கள் போய்த்து வந்து நாங்கள் உலகத்துக்குள்ளே தண்ணி எல்லாம் இப்போ தோட்டைக்குள்ளே இந்த நம்பிக்கையால் எனக்கு தெரியும். இந்த தோணி நம்பிக்கை எனக்கு தெரியும். நான் எட்கினே என்னென்னு போயிடாமனே நான் விதியாக்கினே அதோட வந்து பார்த்தீங்கன்னா மீனை வந்து இப்போ கலட்டலைன்னு சொன்னால் மழை வந்துட்டு மழை இப்போ நோம்பலாக துமிச்சு கொண்டு இருக்குது. அப்போ அந்த மழையை பார்த்து தான் மீன் கலட்டணுமா வலை பார்க்கணுமா நம்ம சொன்னார். திரும்ப போய் வலையை பார்த்து மீனெல்லாம் வந்து கலட்டி எடுப்பார். சரி ஓகே நாங்களும் அப்போ இந்த இடத்துலேருந்து போகின்றோம். நான் திரும்ப வந்து நம்ம சந்திப்பேன் நாங்கள் பர்சனல்லாம். சரி ஓகே அப்போ நாங்கள் என்ன மழை வந்துடும் மலைக்குள்ளே நினைக்க மாட்டோம். சரி அதோட திரும்ப ஒரு வருத்தம் பிடிக்கும். நேற்றைய தினம் முந்தினத்தெல்லாம் வந்து மலைக்குள்ளே திரிஞ்சோம் ஃபுல்லாக வந்து நாங்கள் எருவ மாடு எல்லாம் வந்து எப்படி மேய்துண்டு எருவ மாட்டுக்கு மேலே கொக்குகள் நின்று மீன் பிடிக்கிறதுக்காக வேண்டி காத்து கொண்டு இருக்குது. பட் அந்த பூச்சிகள் இல்லை எருவ மாட்டில் இருக்கிற அந்த பூச்சிகள் எல்லாம் வந்து கொத்தி சாப்பிடுது. சரி ஓகே என்ன வீடியோட முடிச்சு கொள்கின்றோம். கண்டிப்பாக இந்த வீடியோ அனைவருக்கும் பிடிச்சிருக்க மாட்டோம் நம்பிக்கையோட இன்னும் ஒரு வீடியோவில் சந்திக்கும் மாதிரி உங்களிடமிருந்து விடைபெறும் நான். பாய். மழை குடிச்சிட்டு மலைக்குள்ள ஒரு மாதிரி ஓடி வந்து சேர்ந்தாச்சு. இனி முழுவணும் ஃபுல்லாக முழுவணும். இனி ஒன்றும் செய்யலாது. அப்படி நம்ம காலையில் வந்து ஒளிம்பிட்டு குளிக்காம தான் போனாமே முழிட்டு. சரி ஓகே நல்லபடியாக உண்மையிலே வந்து இந்த பயணம் அமைஞ்சிருந்தது. அந்த வகையில் இந்த வீடியோ பிடிச்சிக்கணும்னு நம்புகிறேன். இன்னும் ஒரு வீடியோ சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுகின்றேன். பாய். உடனே வந்து முழுவணும் இல்லைன்னு சொன்னால் உடனே தடுமலாகி காய்ச்சல் முடிச்சிடும். ஓகே ஓகே பாய். குரலும் வந்து ஒரு மாதிரியாக கம்மி போயிடுது குளிரில். ஹாய் குட் மார்னிங். என்னடா வீடியோ முடிய கிட்டா குட் மார்னிங் சொல்கிறான்னு வாங்கிங்களா. 2வது நாள் நேரத்தோட ஒளிம்பித்து வந்துட்டேன். அப்போ பாட்ட மீன் வாங்குறதுக்காக வேண்டி வளமைக்கு எல்லாமே வந்து திரும்பிது. எல்லோரும் விவசாயிகள் எல்லாம் வந்து அந்த வயல் பூமிகள் பார்க்குறதுக்கு போகிறாங்க. ஆனால் கரண்ட் தான் வந்து இனிமேல் வரல. நெட்வொர்க் பிரச்சனையாக கிடக்குது. சார்ஜ் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஜென்ரேட்டரில் கொடுத்து ஒரு தம்பியாக்கிட்ட கொடுத்து கொஞ்சம் ஏற்றி தாங்கன்னு சொல்லி இந்த கேமராக்கள் ஃபோனுகளுக்கு வந்து நம்மளாக ஏற்றி வச்சுருந்தேன். அப்போ அதெல்லாம் வந்து வீடியோ எடுத்து வச்சுருக்கேன். கண்டிப்பாக வந்து கரண்ட் வந்து உடனே அப்லோட் ஆகும். நம்ம வந்து எந்த பக்கமாக வந்தா பலட்டு கொண்டு நிற்காது. சத்தம் போட்ட ஆளுக்கு விளங்கிட்டு வருவார். வந்துட்டார் ஆமாப்பா. தோனி அவன் எப்படி பார்க் பண்ண போறான்னு மட்டும் பாருங்க. இன்னைக்கு என்னென்ன மீன் பாட்டிக்கு நேற்றைய தினம் மீன் எடுக்க இல்லாம பாட்டு. நான் நேற்று வந்து வெள்ளிக்கிழமை ஞாபகப்படுத்திட்டு வெள்ளிக்கிழமை. சரி ஓகே.